12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 வகைப்பாட்டியல் பயிற்சி 3.6இல் 3ஆம் கணக்கு பார்க்கிறோம். x பவர் 9 மைனஸ் 5 x பவர் 5 ப்ளஸ் 4 x பவர் 4 ப்ளஸ் 2 x ன் அடுக்கு 2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டிற்கு குறைந்தபட்சம் 6 மெய்யெண் கலப்பெண் தீர்வுகள் உண்டு என காட்டுக என கேட்கப்பட்டுள்ளது. மெய்யெண் தீர்வுகள் கணக்கிடுவதற்கு குறிமாற்றங்களின் எண்ணிக்கையை வச்சு கணக்கிடுறோம். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய குறிமாற்றங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப முதல் உறுப்பு ப்ளஸில் இருக்குது, அடுத்து ப்ளஸில் இருந்து மைனஸு, அடுத்து மைனஸ்லேருந்து ப்ளஸ்ன்னு மூன்றாவது உறுப்பு. மற்ற உறுப்புகள் அனைத்துமே ப்ளஸ் குறியிலேயே இருக்குது. எனவே குறிமாற்றங்களின் எண்ணிக்கை பி ஆஃப் எக்ஸில் எத்தனை இருக்குன்னா 2. அப்போ பி ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய குறிமாற்றங்களின் எண்ணிக்கை தான் அதிகபட்ச மிகை மெய் மூலங்களின் எண்ணிக்கையும் 2 அமையும். குறை மெய் மூலங்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதற்கு பி ஆஃப் மைனஸ் எக்ஸ், அதாவது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு பிரதியிட்டு அதில் குறிகளை கணக்கிடலாம். பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்பது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு பிரதியிடுறோம். மைனஸ் எக்ஸ் பவர் 9 மைனஸ் 5 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் 5 ப்ளஸ் 4 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் 4 ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் 2 ப்ளஸ் 1ன்னு இருக்குது. மைனஸ் எக்ஸை ஒற்றைப்படையில் பெருக்குனா மைனஸ் குறியும், இரட்டைப்படையில் மைனஸை பெருக்கிறப்ப ப்ளஸ் குறியும் வரும். முதல் உறுப்பு மைனஸ் எக்ஸ் பவர் 9, அடுத்து மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 5ங்கிறப்ப மைனஸ் எக்ஸ் பவர் 5, வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ்ஸு. மைனஸ் எக்ஸ் பவர் 4 4 முறை மைனஸ் எக்ஸ் 4 முறை பெருக்கிறப்ப ப்ளஸ்ன்னு ஆகிடும், 4 எக்ஸ் பவர் 4. மைனஸ் எக்ஸை இருமுறை பெருக்கும் பொழுது ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், ப்ளஸ் 1. குறிமாற்றங்களின் எண்ணிக்கைன்னு பி ஆஃப் மைனஸ் எக்ஸில் பார்க்குறப்ப முதல் உறுப்பு மைனஸ்லேருந்து முதல்ல ப்ளஸ்ஸுக்கு மாறி இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய உறுப்புகளின் குறிகள்னு பார்க்குறப்ப ப்ளஸில் தான் இருக்குது, மாற்றங்கள் இல்லை. எனவே குறிமாற்றங்களின் எண்ணிக்கை பி ஆஃப் மைனஸ் எக்ஸில் 1ன்னு இருக்குது. பி ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய அதிகபட்ச குறை மெய் மூலங்களின் எண்ணிக்கைன்னு பார்த்துட்டோம்னா அதுவும் 1ஆக தான் அமையும். மெய் தீர்வுகள் அப்படின்னு பார்க்குறப்ப குறையெண் மிகையெண் ரெண்டுமே மெய்யெண் தீர்வுகளில் வரும். எனவே முதல் உறுப்பில் 2 குறிகள் சேஞ்ச் ஆகிருக்கு, அடுத்து பி ஆஃப் மைனஸ் எக்ஸில் ஒரு முறை சேஞ்ச் ஆகிருக்குங்கிறப்ப மெய் தீர்வுகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 அமையும். மெய்யற்ற கலப்பன் தீர்வுகள் கணக்கிடணும்னா எக்ஸ் பவர் 9 இருக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு. எனவே அதனுடைய படி 9. படி 9ல் மெய்யெண் மூலங்கள் 3ஐயும் கழிச்சிட்டு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய மூலங்களானது கலப்பெண் தீர்வுகளாக அமையும். எனவே கலப்பெண் தீர்வுகள் 9 ஆகும்.